அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பாரம்பரியமாக ஒரு தலைமுறையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக நிகழ்ச்சியின் உயிரோட்டமாக திகழக்கூடிய நிர்வாகிகளே, அதிலும் குறிப்பாக பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஆன்மீக திலகம் இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்களே, மற்றும் இதற்காக பொருளுதவி செய்யக்கூடிய வள்ளல்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இறை நேசர்களின் நேசர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் பல்வேறு ஷேகுமார்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஷேகாக இருந்தது போல ஆன்மீக பாடத்தை கற்றுக் கொடுத்து இறைநேசர்களுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கியது போல் நம்மையும் பலமுறை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் அவர்களை பற்றி பேசும் பாக்கியத்தினால் நமக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு ஒரு சுப செய்தி சொல்வார்கள். ஒரு ராசியான மனிதர், அவர்கள் கால் பட்டால் அந்த இடம் செழிக்கும், அந்த இடம் பசுமையாகும். அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பது பேரல்ல, அவர்களுக்கு ஹிதர் என்பது ஒரு பட்டமாக. இப்படி சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பேர் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, கப்பல் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம். அவங்க பேரை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சஃபீனான்னு சொன்னாங்க, எல்லாரும் அதை பார்த்து அதை பேரை கூப்பிடுங்க, என் பேரை கேட்காதீங்க, அதுதான் என் பேர். அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அபுல் அப்பாஸ் என்ற ஒரு பேர் உண்டு. அபுல் அப்பாஸ் ஹிதர் என்று தான் எழுதுவார். பேரும் இஸ்மும் முசம்மாவும் பேரும் ஆளும் ஒரே மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேர் பசுமை, அவர்கள் கால் வைத்தால் இந்த இடம் பசுமையாக ஆகும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லி காட்டுறாங்க. மிஷ்காத்திலே இந்த ஹதீஸ் வருகிறது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கே அந்த பேர் வந்தது என்பது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களை கல்வி கற்பதற்காக வேண்டி அவர்களிடத்தில் இருந்த விசேஷ ஞானத்தை, என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களின் சிறந்த நபி. ஒட்டுமொத்த நபிமார்களுடைய வரலாற்றிலேயே அதிக உம்மத்துமார்கள் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அதுக்கு அடுத்து அதை விட அதிகமான ஒரு கூட்டத்தோடு நுழையக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தாலும் அவர்களுடைய ரகசிய ஞானத்தை அல்லாஹு தஆலா கற்க அர்மேனியா நாட்டினுடைய கடலுக்கு பின்னால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதை பற்றி அல்லாமா திம்யரி தன்னுடைய வரலாறில் எழுதும் பொழுது, பஹருல் அர்மேனியா நாட்டு கடலுக்கு பின்னால் உள்ள ஒரு பாறைக்கு பின்னால் தான் அவர்களை சந்தித்தார். ஒரு பெரிய பாறைக்கு இடத்துல ஒரு முசல்லா போடப்பட்டிருந்தது. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சான். அந்த இடத்த பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு தோதுவா ஒரு முசல்லாவும் போடப்பட்டிருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒரு சாதாரண மண்வெளி. எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த இடமெல்லாம் பசுமையாயிருச்சு. ஆக ஒரு ராசியான மனிதர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இந்த உம்மத்துமார்களுக்கு ஒரு ரஹமத்தான மலக்கு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது லைலத்துல் கத்ரை பற்றி நமக்கு உற்சாகம் மூட்டும் போதே அல்லாஹ் சொல்லுவான், ரூஹ் இறங்குறார் அப்படின்பா. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறார் அப்படிங்கிறான். அல்லாஹ் நமக்கு ஒரு குஷியை உண்டாக்குறான். அல்லாஹ் சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தி. இந்த இரவுல நல்லது தான் இறங்கும், கெட்டது இறங்காது. மற்ற இரவுகளில் நல்லது கெட்டது கலந்து இறங்கும். ஆனால் அந்த லைலத்துல் கத்ரில் சலாம் மட்டும்தான் இறங்குமே தவிர அது சலாமுக்கு மாற்றமான ஒரு ஷர் இறங்காது. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே ஒரு அலர்ஜி இஸ்ரவேலர்களுக்கு. ஏன்னா சோதனைகளை கொண்டு அவர்களுக்கு இறங்கியவர்கள் நமக்கு ரஹமத்தை கொண்டே இறங்கிறதுக்கு ஆர்வமானாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு சம்பந்தம் என்ன அப்படின்னா, எப்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துமார்களுக்கு எப்பொழுது ரஹமத்து கொண்டு இறங்குறதுல ஒரு ஆர்வமோ, அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எந்த வலியுள்ளா கஷ்டப்படுறாங்களோ உடனே வந்துடுவாங்க. வலியுள்ளா கஷ்டப்பட அதனால வழங்கணும். ஒரு இறைநேசர் ஒரு ஆபத்தில் இருந்தால் உடனே வந்துடுவாங்க, ஒரு அபாயத்தில் இருந்தால் வந்துடுவாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு ஆளை உதவிக்கு வச்சிருப்பாங்களே. இறைநேசர்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உதவிக்காகவே அல்லாஹ் அவங்கள வச்சிருக்கிறான். அறிவு ரீதியாக சில பேர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அவர்கள் நபி தானே, நபி என்றால் மனிதர் தானே, மலக்குமார்கள் யாரும் நபி கிடையாது, மலக்குமார்களாவது அதாவது அவங்க படைக்கப்பட்ட காலத்திலிருந்து யுக முடிவு நாள் வரைக்கும் வானவர்கள் இருப்பாங்க, மனிதராக இருந்து எப்படி இவங்க யுக முடிவு நாள் வரைக்கும் இருக்க முடியும், அவங்களுக்கு எப்படி அந்த நீண்ட ஆயுள் கிடைத்தது, இது அறிவு சாத்தியமில்லையே. அப்படி என்றால் இதை பற்றி ஒரு ஆய்வு அரங்கமே நடக்குது. இமாம் யாஃபி இமாம் இருக்காங்களே, ரவுலுர் ரயாஹின் ஒரு வரலாறுல அவங்களே பல இறைநேசர்களை நேராக சந்தித்தவங்க. இப்போ நம்ம 3 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவங்களை சொல்லுவாங்க. சிலைய நம்ம யாசின் ஆல்மிசா இருந்தாங்க, நாகூர் யாசின் ஆல்மிசா இருந்தாங்க. அவங்கள போய் நம்மெல்லாம் அங்கே கொல்லம்பள்ளியில் நம்ம தொழு வச்சுருந்தோம். அவங்கள போய் பார்த்தவொடனே ஞானம் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் போய் பேசி பாருங்க, புள்ள கழிவிதான் அவங்கள பற்றி அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் அதுதான் பேசுவாங்க. யாசின் ஆல்மிசாட்ட போய் கொஞ்சம் நேரம் இருந்தால் ஞான பேச்சு தான் வந்துக்கிட்டே இருக்கும், வேற என்ன சிந்தனையும் நமக்கு வராது. அவங்கள பார்த்த உடனே வழிமார்கள் இப்படி தான் இருப்பாங்களோ, அவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு துறை கோலத்தில் தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் தானே, ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி உள்ளவங்க நல்லா தெரியும். ஒரு சின்ன ஒரு துண்டு தான் போட்டிருப்பாங்க, அவங்கள பார்க்க போனால் அவங்க எஞ்சிருவாங்க, நம்மளை வரவேற்கிறதுக்கு அவங்க எஞ்சிருவாங்க. நாம் ஏதாவது அவங்களுக்கு மதிக்க போனால் அவங்க நம்ம கீழே குடிஞ்சு நமக்கு மதிக்க பணிவாங்க. இதெல்லாம் வழிமார்கள்ட்ட இருந்த ஒரு பண்பு. எப்படி நீண்ட ஆயுள் எப்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, வரலாற்றில் இருந்து ஒரு சான்ற ஒவ்வொரு செய்தியா சொல்லிட்டு வர்ற ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா துல்கர்னைன் மன்னரை பத்தி சொல்லி காட்டுறான். துல்கர்னைன் மன்னர் நபியா நபி இல்லையா என்பது ஒரு விவாதம் நடக்குது. ஆக நபிக்கு ஈக்குவலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் அவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிட்டு இருக்கும்போது துல்கர்னைன் மன்னர் அங்கே வந்தார். வந்து கேட்டார், என் ஆளுமையில் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் தந்தது அப்படின்னு கேட்டார். ஏன்னா சூரியன் உதயித்ததிலிருந்து மறைகிற வரைக்கும் அவருடைய எல்லை அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது, உலகத்தை ஆண்டவர்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை காபத்துல்லாவை கெட்ட சொல்லியிருக்கிறான், அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அங்கே ஒரு 5 ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது, இந்த 5 ஆட்டுகிட்ட கேளுங்க, அதுதான் சாட்சி. 5 ஆடுகளும் சாட்சி சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. சுயூத்தி இமாம் ஹசாய் சுகுப்ரால் இந்த செய்தி எழுதி காட்டுவாங்க. அப்போ துல்கர்னைன் மன்னர் யாருடைய காலத்தில் உள்ள ஆள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள ஆள். துல்கர்னைன் மன்னருடைய அவருக்கு இஸ்கந்தர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. துல்கர்னைன் மன்னரும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் யாரும் இல்லை, துல்கர்னைன் மன்னருடைய சின்னம்மா மகன் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். துல்கர்னைன் மன்னருடைய உம்மாவும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மாவும் அக்கா தங்கச்சி.
சரி, விஷயத்துக்கு வர்றோம். இந்த துல்கர்னைன் மன்னருடைய வாப்பா இருக்கிறார்ல, அவர் நட்சத்திரத்தினுடைய ஞானத்தில் ரொம்ப மூழ்கினவர். அதாவது நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுத்துருக்கான், அல்லாஹ் கொடுத்துருக்கான். நல்ல விளங்கும், நட்சத்திரத்துக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். ஆனா அதை தப்பான வழியில நம்ம பயன்படுத்தும் போது நம்ம அதனுடைய மகிமை தெரியாம போயிருது. ஒரு காலத்துல கப்பல் ஒவ்வொரு நாட்டுக்கும் போனதே எதை வச்சுதான் திசையை பயன்படுத்தினாங்கன்னா அந்த கப்பல் நட்சத்திரத்தை வச்சுதான் திசையை பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான், நட்சத்திரங்கள் சில வைத்து நான் உங்களுக்கு வழியை காட்டுறோங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. வானத்துக்கு அலங்கார நட்சத்திரம், ஷைத்தானை எரியிற நட்சத்திரம், ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த ஏரியாவை காட்டு. கடல்ல போனான்னா அந்த காலத்துல நட்சத்திரத்தை வச்சு தான் போவாங்க. எங்க அப்பா ஒரு ஆள் இருந்தாங்க, சிறு வயசுல, உம்மா வாப்பாவுடைய வாப்பா, சிறு பிராயத்தில். அப்போலாம் நிறைய பள்ளியில் மைக்கே கரண்டே கிடையாது. என்னை எழுப்புவாங்க, சுபுகு தோலை போன்னு எழுப்புவாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளைகள் ஓதிட்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி சொல்கிறேன். அப்போ நான் கேட்பேன், அப்பா என்னைய தொலை போன்னு சொல்றீங்களே, பாங்கு சத்து எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியும், சுபு தொலை போன்னு சொல்றீங்களேன்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த வெள்ளி இருக்குல்ல, என்னை பார்த்து சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைல இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த வெள்ளி இருக்குல்ல, வெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து, இந்த வெள்ளி இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா சுபு உதிக்கிற நேரத்தில் தான் வரும்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க? இந்த வெள்ளி இந்த இடத்துல வருதுன்னா காலையில தான் வரும், அதனால தான் படுத்துக்கிட்டே உன்னை ஏஞ்சி தொலைப்போன்னு சொல்றேன். அவன் பாருங்க, வேறு வயசான கண்ணாடி போட மாட்டாங்க, 99-100 வயசு வரைக்கும் இருக்கும்போது அந்த கண்ணால எதை பார்க்குறாங்க பாருங்க. அப்ப எல்லாமே இருக்கு. வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகரில் லஹா ذلك தக்தீருல் அஸீஸுல் அலீம்ங்கிறான் அல்லாஹ். சூரியன் சந்திரனிலேயே அல்லாஹ்வுடைய ஒரு நிர்வாகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. அது அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய மேனேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்போ நட்சத்திரத்துல இந்த இஸ்கந்தர் மன்னர் நீண்ட காலம் வாழ்ந்தவர், அப்பா ரொம்ப நாள் வாழ்ந்தவர். அவரு ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு தன்னுடைய மனைவிட்ட சொன்னாரு, எனக்கு தூக்கம் வருது, நேற்று நைட்டு ரொம்ப நாள் முழிச்சிட்டேன், இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் உதிச்சா என்னை எழுப்பு, நான் உன்னை உறவு கொள்ளணும், உன்னோடு நான் உறவு கொள்ள வேண்டும், உடல் உறவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் நீ உடல் உறவு கொண்டால் ஒரு குழந்தை தாலிக்கீன, நீ ஒரு குழந்தையை தரிப்பாய், அந்த குழந்தை கியாமத்து நாள் வரைக்கும் ஹயாத்தா இருக்கும். இந்த நட்சத்திரம் உதிக்கிற இந்த நேரத்தில் கூடணும், அதை நான் அப்படின்னு சொன்னார். ஆனா அவருடைய மனைவி எழுப்பல, அவர் தூங்கிட்டார், எழுப்பல. இதை அவருடைய சகோதரி கவனிச்சுக்கிட்டு இருந்தா. தன்னுடைய அக்காவிடத்துல இஸ்கந்தருடைய வாப்பா சொல்றத அவருடைய சகோதரி கவனிச்சுக்கிட்டு, அவர் தூங்கிட்டார், தன்னுடைய கணவரை எழுப்பி, இந்த நேரத்தில் நீங்க என்னோடு கூடுங்க, இந்த நேரத்தில் பிறக்கிற அந்த நட்சத்திரம் உதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது, அந்த குழந்தை பிறந்துட்டா கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கு. அவர் கூடிட்டார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா, அவர்தாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா தானே. அவர் முழிச்சு பார்க்கிறாரு, முழிச்சு பார்த்துட்டு சொன்னாரு, அந்த நட்சத்திரம் வேற இடத்தில் திசை மாறி இருப்பதை பார்த்துட்டு கேட்டாரு, என்னம்மா இந்த வேலை பார்த்த, தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்டியே, நான் 40 வருஷமால கவனிச்சுக்கிட்டே வந்தேன், 40 வருஷமா பார்த்துட்டோன்னா அப்புறம் ரொம்ப நாள் நீண்ட ஆயுள் பெற்றவர் என்பதனால தான் அது தெரியுது, நீ தேவையில்லாம வேலை பார்த்துட்டியே, சரி பொண்ணு பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த நிமிஷம் இன்னொரு நட்சத்திரம் உதிக்கிறது, அந்த நேரத்தில் நம்ம கூடினால் அதில் ஒரு குழந்தை தரிக்கும், அந்த குழந்தை கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வரைக்கும் ஆட்சியை பிடிக்கும். அதுதான் துல்கர்னைன் மன்னர். அதுலதான் அவர் கூடினது பிறந்ததுதான் துல்கர்னைன் மன்னர். ஆக பாருங்க, அக்காவும் தங்கச்சி 2 பேருமே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நைட்டும் ஒரே நைட்டு தான், துல்கர்னைன் மன்னர் பிறந்த நைட்டும் ஒரே நைட்டு தான். துல்கர்னைன் மன்னனுடைய ஆட்சியில மினிஸ்டர் மந்திரியா இருந்ததுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், வஸீருஹு மந்திரியாவும் இருந்திருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சொந்தக்காரங்க. அப்ப இயல்பாகவே அல்லாஹ் இயற்கையினுடைய ஒரு சக்தி. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தாலா அல்லாஹ் சொன்னா, நீங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் கல்வியை தேடுங்க, எங்க போய் பிடிக்கிறது, உங்க சாப்பாடு தான் உங்களுக்கு சிக்னல்னா, அல்ல உங்களுக்கு சிக்னல் எதான் சிக்னல்,
நீங்க கொண்டு போற சாப்பாடு தான் அந்த நபி எங்க ஹிதர் நபி எங்க இருக்கிறாங்கிறத சிக்னல் கொடுக்கணும். அவங்க என்ன கொண்டு போனாங்க? சுட்ட கருவாடை கொண்டு போனாங்க. அது எப்படி அந்த கடல்ல இருந்து திடீர்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இடத்தை தாண்டி போகும் பொழுது அது அந்த இடத்துல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சது எப்படி குதிச்சுது? அது சுட்ட கருவாடு இல்லைங்க, அது சாப்பிட்டுட்டு பாதி கருவாடு இருக்கு, அது உயிர் இல்லாதல. அதுக்கு எழுதுவாங்க ஹயாத்துல் ஹயவான்ல, அந்த கடல்ல ஒரு பகுதி சோனத்தினுடைய ஒரு ஊற்றினுடைய கனெக்ஷன் இருந்துச்சான். சோனத்தினுடைய ஒரு ஊற்றினுடைய கனெக்ஷன் அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜம்ப் பண்ணி குதிச்சாங்களாம். குதிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல போய் குதிச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துல சோனத்தினுடைய ஓடை இருக்குதோ அதுல குதிச்ச உடனே அந்த தண்ணியில உழுவு செய்தாங்களாம். அந்த தண்ணியினுடைய தாடி அது அப்படியே அது அசைக்கும் போது அதுல ஒரு சொட்டு இந்த சுட்ட கருவாடில் உழுது அது உயிராகி தான் உழுந்துச்சாது. அது சோனத்தினுடைய ஓடைக்கு உயிரோட்டம் இருக்கும்ல. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஹயாத் நீளமாகிறதுக்கு பல காரணங்கள். அதுல இன்னொரு காரணத்தை நமக்கு யாஃபி இமாம் எழுதுவாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது ஹதீஸுகள்ல சஹாபாக்கள் வரலாறுல ஒரே விஷயத்துக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படும். அதுக்கு இமாம்கள் விளக்கம் கொடுப்பாங்க. பல காரணங்கள் இருக்கலாம், இந்த நிகழ்வுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணத்தை நம்ம இப்ப சொல்லியிருக்கோம், இதுதான் காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம். யாஃபி இமாம் சொல்லுவாங்க, நான் மக்காவிலே இருக்கும் பொழுது ஒரு சமயம் மஷேக் நஜ்முத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி மக்காமே இப்ராஹிம் என்ற இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். யார் சொல்றா? யாஃபி இமாம் சொல்றாங்க. ஷேக் நஜ்முத்தீன் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யுகம் முடியும் நாள் வரைக்கும் அவர்கள் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் ஒரு துவா ஒன்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். யா அல்லாஹ், குர்ஆன் எப்பொழுது உயர்த்தப்படுமோ அந்த நேரத்தில் என் உயிரை நீ கைப்பற்றுவாயாக. என்ன கேட்டாங்களா? குர்ஆன் எப்பொழுது உயர்த்தப்படுமோ அந்த நேரத்தில் என் உயிரை நீ கைப்பற்றுவாயாக என்று கேட்டார்கள். அதனாலதான் அவர்கள் இன்று வாழுகிறார். அப்ப அந்த துவாவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, நான் முன்னால கூட இதே மஜ்லிஸ்ல சொல்லி இருக்கிறேன் சில வருஷங்களுக்கு முந்தி. இப்னு கசீர் இமாம் தன்னுடைய வரலாறுல எழுதுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபரும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பல்ல அவர்களுடைய கபரில் தோண்டி அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருந்தது. அந்த கபரில் ஜனாசா அடக்கப்பட்டு அது கப்பல்ல இருந்து திரும்ப ரெண்டாவது இறங்கின பிறகு 6 மாசத்துக்கு பிறகு கப்பல்ல இருந்து எல்லாரும் இறங்கினாங்கல்ல, அந்த ஜனாசாவை அப்படியே இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஜனாசா அடக்காமல் இருந்திருக்குன்னு ஒரு கருத்து எழுதுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வசியத்து பண்ணியிருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வசியத்து பண்ணியிருந்தாங்கன்னா, என்னுடைய ஜனாசாவை இந்த இடத்தில் தான் காட்டில் ஒரு அடையாளத்தை சொல்லி காட்டு பகுதி வனவிலங்குகள் பகுதியை குறிப்பிட்டு, ஏன்னா அந்த காலம் மனிதர்களே அப்பதான் கம்மி தானே, காட்டில் தானங்க அவங்க இறக்கப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததுங்கிற ஒரு மலையில தானே இறக்கணும், அல்லாஹ்வுத்தாலா இறக்கணும் அவங்கள முதல்ல வாழ்த்து சொல்ல வந்ததே வனவிலங்குகளும் மான்கள் எல்லாம் தானே வாழ்த்து சொல்லவே வந்துச்சு அவங்கள்ட்ட. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வசியத்து பண்ணாங்க, என்னுடைய ஜனாசாவை யார் அடக்குறாங்களோ அவங்க கியாமத்து நாள் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு யார் துவா செய்தாங்களாம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்களாம். ஆனா அது ஒரு கஷ்டமான வேலை. அங்க யாரும் மனிதர்களே போக முடியாது. அந்த இடத்துல மனிதர்கள் போக முடியாத இடம், எப்பொழுதுமே வனவிலங்குகள் இடம். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர்கள் 200 வருஷமா அப்படியே அடக்கப்படாமலே இருந்து. அதற்கு பிறகு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த ஜனாசாவை அடக்கினார்கள். அதனால் அந்த துவா யாருக்கு கிடைத்தது? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்தது என்ற ஒரு காரணமும் எழுதுறான். இப்ப நாம் என்ன சொல்ல வர்றோம்னா, ரசூலுல்லாஹ்வே சில சஹாபாக்களுக்கு பல துவாக்கள் செய்திருக்கிறாங்க. பல துவாவில் பல பாக்கியங்கள் கிடைத்த மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நீண்ட ஆயுளுக்கு பல்வேறு காரணங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, பிறப்பால் ஒரு காரணம் நடந்திருக்கிறது. அவர்கள் ஹஜ்ஜிலே வைத்து துவாவும் செய்திருக்கிறாங்க. இது அல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவையும் என்ன செய்திருக்கிறாங்க? பெற்றிருக்கிறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது பல காரணங்கள் ஏற்பட்டு இருக்கிறது.
அதனால் இது சாத்தியம் என்பதை 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஹயாத்துல் ஹயவான் வரலாறுலேயே நிரூபித்து காட்டுறார். அதை ரெண்டாவது, ஒரு பட்டிமன்றம் நடத்துற மாதிரியே யாஃபி இமாம் ஒரு விவாதமே நடத்துறாங்க. யாஃபி இமாம் ஒரு பட்டிமன்றம் நடத்துற மாதிரியே, அதாவது நீங்க நல்லா பாருங்க, அந்த யாஃபி இமாமுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 500 வழிமார்களுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. இந்த 500 வழிமார்கள்ல சஹாபாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் காலத்தில் யாஃபி இமாம் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த காலம் வரைக்கும் தான் கண்ட வழிமார்களை எழுதியிருப்பாங்க. அதில் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தையும் நிறைய இடத்துல கொண்டு வருவாங்க. சொல்ல போனால் நான் பேசுகிற நிறைய விஷயங்கள் அந்த கிதாபில் இருந்து தான் எடுத்தேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை நான் ஏன் கொண்டு வந்தேன்? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க பல நபிமார்கள் காலத்தில் இருந்து உள்ளவங்க. நான் ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்கள் வந்திருக்கக்கூடிய வழிமார்களுடைய வரலாறுல நான் ஏன் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா, அவர்களையும் அந்த வழிமார்கள் ஒவ்வொரு வழியுள்ளாக்களுடைய காலத்திலையும் யாருடைய சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லா வழிமார்களும் எல்லா நபிமார்களும் காபத்துல்லாவுக்கு வந்த மாதிரி எல்லா நபிமார்களும் யாரை சந்திச்சிருக்கு, எல்லா வழிமார்களும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்பை காட்டுறதுக்கு தான் நான் நினைச்சிருக்கிறேன், அதில் கொண்டு வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்களுடைய எல்லா வழிமார்களுடைய காலத்திலையும் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். அதை சில இமாம்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபத்வா, மார்க்க தீர்ப்பு அதாவது தான் சொன்னேன், இது ஒரு பட்டிமன்ற மாதிரியே நடந்திருக்கு. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது ஹயாத்தாக இருக்க முடியுமா முடியாதா, இது சாத்தியமா? ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்லங்க, உம்மத்துமார்களுக்கு ஆயுள் 60-70 மத்தியெல்லாம் வந்திருக்குல்ல, அதில் சொற்ப பேர்கள் தான் அதில் மிஞ்சி போகணும்னு வந்து. அதனால தான் யாஃபி இமாம் சொல்லுவாங்க, எண்ணிடம் முடியாத சில கூட்டங்கள், எண்ண முடியாத சில கூட்டங்கள், அதில் அபு அப்துல்லா குறைஷி என்பவங்களும் அதில் உள்ளவங்க தான். ஒரு ஆளை, முக்கியமான ஒரு ஆளை சொல்றாங்க. எண்ணிட முடியாத சில கூட்டங்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, சில ஹதீஸுக்களை நிபுணர்கள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் வாழ வாய்ப்பு இல்லை, சில ஹதீஸுகளை வைத்து ஆதாரம் காட்டி இந்த ஹதீஸை வச்சு பார்த்தா அவங்க நீண்ட காலம் வாழ முடியாது என்று இந்த ஹதீஸு சொல்லுகிறது என்று ஹதீஸை காட்டி அதை மறுக்கிறார்கள். ஆனால் அந்த ஹதீஸுக்கு வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. எண்ண முடியாத ஞானிகள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தின் நீண்ட ஆயுள் உள்ள அந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அது ஒரு ஆள் 2 பேர் இல்லை, எண்ண முடியாத கூட்டம் என்று சொல்லி காட்டுறாங்க யாஃபி இமாம். அது சாத்தியமில்லை என்று சொல்லக்கூடிய சில பேர்கள், சில ஹதீஸுக்களை ஆலிம்கள் ஒரு சில ஹதீஸை வச்சு சொல்றாங்க, அதுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு போச்சு. ஆனா அந்த ஹதீஸை வச்சு நீண்ட காலம் யார் வாழ முடியாது, இது சாத்தியமில்லை, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தா கிடையாது என்று சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கு பதில் சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்றாங்க யாஃபி இமாம். ரெண்டாவது, ஃபத்வா கேட்பாங்கல்ல, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சில ஃபத்வாக்கள் கேட்கிற மாதிரி ஒரு ஆலிம்கள் கூட்டம், ஆலிம்கள்லாம் நம்ம ஊர் காலத்தில் உள்ள ஆலிம்கள்மா இல்லை, பெரும் பெரும் சட்ட நிபுணர்களான ஆலிம்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாமா இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் என்பவங்கள்ட்ட வந்தாங்களாம். வந்து கேட்டாங்களாம், மா தகூலு ஃபில் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? ஹய்யுன் ஹுவ, அவங்க ஹயாத்தா இருக்காங்களா என்று யார்கிட்ட கேள்வி கேட்டாங்க? இஸ்ஸுத்தீன் அப்துஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்களாம், நான் என்ன சொல்றேங்கிறது முதல்ல இருக்கட்டும், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்காங்களா இல்லையாங்கிறது என்னுடைய கருத்து முதல்ல இருக்கட்டும். உங்களிடத்துல இப்னு தகீக்குல் ஈத் என்ற ஒரு பெரியவர், பெரிய மகான், அவங்க அந்த காலத்தில் பெரிய இமாம், இப்னு தகீக்குல் ஈத் என்ற இமாம் தன் கண்ணால பார்த்தே என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புவோம். ஏன்னா அவங்க பெரிய அறிஞர், அவங்களே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணால பார்த்தேன்னு சொல்றா இருந்தா நாங்க கண்டிப்பா நம்புவோம். இப்னு தகீக்குல் ஈத் அவர்கள் பார்த்தால் நம்புவேன் என்று சொல்கிறீர்களே, ஆனால் பார்த்தேன் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா பொய்ப்படுத்துவீர்களா? அவர் சொல்றது பொய்யுங்கிறீங்களா உண்மையும் சொல்வீங்களா? இல்ல நம்புவோம், ஏன்னா இப்னு தகீக்குல் ஈத் என்று அவங்க சொன்னாலே கரெக்டா தான் இருக்கும். அப்படியா?
வல்லாஹி அக்பர் அன்ஹு சபூன சித்திகன், அவர்களை விட 70 வகையான சித்திகீன்கள் தங்கள் கண்களால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணால பார்த்ததாக சொல்லி இருக்கிறாங்க. யாரை விட? இப்னு தகீக்குல் ஈத் அவங்க சொன்னாலே நம்புவேன்னு சொல்றீங்களே, ஒரு 70 அவங்களை விட சிறந்த சித்திகி என்ற உயர்ந்த தரத்தை பெற்ற இறைநேசர்களே ஒரு 70க்கு மேற்பட்டவங்களே கண்ணால பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலுவான ஆதாரத்தோடு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லா காலத்தில் உள்ள மாமேதைகளும் பார்த்திருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, சில முக்கியமான விஷயங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அபு இம்ரானுல் ஹசதி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் பைத்துல் முக்கத்தஸ்ல ஒரு நாள் உட்கார்ந்திருந்தேன். பைத்துல் முக்கத்தஸ் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கட்டின ஒரு பள்ளியிலங்க. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மிம்பருக்கு பக்கத்துல அசர் தொழுதுட்டு நான் உட்கார்ந்திருந்தேன். நீங்க நல்லா பார்க்கணும், எப்பொழுதுமே ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமும் 2 பேருடைய சந்திப்பு ஒன்னா இருந்துகிட்டே இருக்கும். 2 பேருடைய சந்திப்போடு தான் கிதாபுகள் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. 4 நபிமார்கள் இன்னும் ஹயாத்தாக இருக்கிறார்கள், 2 பேர் வானத்தில், 2 பேர் பூமியிலே என்று நம்முடைய முன்னோர்கள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அர்பஉம் மினல் அம்பியா அஹ்யாஉன் இஸ்னானி ஃபிஸ் ஸமாயி இஸ்னானி ஃபில் அர்லி. 4 நபிமார்கள் இன்னும் ஹயாத்தா இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லைங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போன இடத்துல தானே அங்கே உட்கார்ந்துட்டாங்க. ஆக வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு உயர்ந்த இடத்துல நாம உயர்த்தி வச்சிருக்கிறோம், அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப 2 பேர் பூமியில இருக்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இல்யாஸ். தப்சீர் ரூஹுல் பயான்ல இந்த ஹதீஸ் எடுத்து எழுதுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவர்கள் கட்டிய அந்த பைத்துல் முக்கத்தஸ் என்பதே என்னதுங்க? அது மஹாஜிருல் அம்பியா, வேர்ல்டு நபிமார்கள் நாடு துறந்த ஒரு நகர். அது வேர்ல்டு நபி, உலகத்திலே எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் சுற்றி அங்கே அந்த இடத்துல பாதம் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பேர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் தரைமார்க்கமாக பயணம் செய்ய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஆகாய மார்க்கமாக விண்ணுலக பயணத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அங்கே கொண்டு போய் அந்த இடத்த அந்த பேரை ரசூலுல்லாஹ் உள்ள கொண்டு வந்துட்டான் அல்லாஹ் அப்படிங்கிற கருத்தை சுயூத்தி இமாம் எழுதுவாங்க. அது ஒரு பரக்கத்தான இடம், நபிமார்கள் பகுதி. அந்த இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மிம்பருக்கு பக்கத்தில் சொல்றது யார்? அபு இம்ரானுல் ஹசதி. நான் ஒரு முக்கியமான செய்தி, ஏன்னா சொற்ப நேரம், முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு அதுல. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நம்ம போதும் தெரிஞ்ச விஷயங்கள் இது தேவையானது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மிம்பருக்கு பக்கத்தில் அசர் தொழுதுட்டு நான் பைத்துல் முக்கத்தஸ்ல உட்கார்ந்துருந்தேன். அப்போ 2 பேர், ஒரு ஆள் ரொம்ப தூரத்தில் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு ஆள் பக்கத்தில். தூரத்தில் உள்ள ஆள் ரொம்ப உயரமா இருக்காங்க. எந்த அளவுனா நெற்றியே 1 முழம் இருக்கு. நெற்றி இருக்கலாங்க. நெற்றி எவ்வளவு பெருசா இருக்கு? 1 முழம்னா எவ்வளவு பெருசா இருக்கு? பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இன்னொரு ஆள் நம்மள மாதிரி சாதாரணமா இருக்காங்க. அவங்க என் பக்கத்தில் இருக்காங்க. ஆனா எனக்கு பார்த்த உடனே பயமா இருந்தது. இவங்க எல்லாத்துக்கும் உள்ள மாதிரி எனக்கும் பயமா இருந்தது. அப்ப என்னை பார்த்து அவங்க சொன்னாங்க, நீ பயப்படுறியா? பயப்படாத, நீ பயப்படுறமல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு சலாம் சொன்னாங்க. அவங்க எனக்கு சலாம் சொன்னாங்க. ஆள் அழகா இருந்தாங்க. நான் வலைக்கும் சலாம் சொன்னேன். சொல்லிட்டு நான் தான் ஹிதர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்ப அது யாருன்னு கேட்டேன். அது தூரத்தில் இருக்காவதான் இல்யாஸ், என்னுடைய சகோதரர் இல்யாஸ்ன்னு சொன்னாங்க. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தூரத்தில் நீங்க பாக்குறீங்க, நீ பயப்படுறீங்களே, நீ பார்த்தா அவங்க தான் இல்யாஸ், என்னுடைய சகோதரர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று கொடுத்தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏன்னா சந்திக்கிறதே வெள்ளிக்கிழமை அசர் தொழுது தானே. யாரு வெள்ளிக்கிழமை அசர் தொழுதுட்டு மகரிப் வரைக்கும் யா அல்லாஹ் யா ரஹ்மான், யா அல்லாஹ் யா ரஹ்மான் சில மெசேஜ்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதே நம்முடைய வாழ்க்கையில் அமலுக்கு கொண்டு வரணுமா இல்லையா? அதுக்காக சொல்றேன். யா அல்லாஹ் யா ரஹ்மான், யா அல்லாஹ் யா ரஹ்மான் என்று யார் அதையே சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்களோ அந்த துவா, அந்த ஹாஜத்து நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு மார்க்க மெசேஜையும் எனக்கு சொன்னாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தி சொன்னாங்க. ஏன்னா அது வெள்ளிக்கிழமை அசர் டைம் தானே.
சொல்லிட்டு எனக்கு துவா செய்து, நான் உடனே ஒரு துவா செய்தேன். ஆனசக்கல்லா, இவ்வளவு நேரம் என்னோடு நீங்க பேசி என்னோடு பொழுத கழிச்சது மாதிரி அல்லாஹ் உங்களோடு பேச்சு துணையாக இருப்பானாக என்று நான் யாருக்கு துவா செய்தேன்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் துவா செய்தேன். துவா செய்துட்டு நான் கேட்டேன், நீங்க எல்லா அவுலியாக்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அத்தஅரிஃபுல் அவுலியா குல்லஹும், உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களையும் நீங்க தெரியுமா அப்படின்னாங்க. முக்கியமான என்ன சொன்னாங்க? முக்தார், அதுல சில முக்கியமானவர்களை நான் தெரிவேன். ஏன்னா உலகத்தில் அவுலியாக்கள் சொல்லும்போது அது அல்லாஹ்வுடைய படைப்புகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அதனால சில முக்கியமான ஆட்களை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி, ஏன் அவுலியாக்கள் இத்தனை அவுலியாக்கள் நீங்க சந்திக்கிறது எதனால என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ரசூல்லா வஃபாத்தான பிறகு பூமி அல்லாட்ட ஒரு புகார் பண்ண ஆரம்பிச்சுது. ஆண்டவனே, இதுவரைக்கும் நபிமார்கள் வந்துட்டு இருந்தாங்க, ரசூல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நபிமார்கள் எல்லாம் நின்று போயிட்டாங்க, நான் இப்ப நபி இல்லாத ஒரு மண்ணாக ஆயிட்டேனே என்று அல்லாட்ட முறையிடும் போது அல்லாஹ் சொன்னா, அதை பத்தி நீ கவலைப்படாத, இனிமேல் ஒரு கூட்டத்தை நான் அனுப்புவேன், இவங்க நபிமார்களாக இருக்க மாட்டாங்க, ஆனா நபிமார்களுடைய இதயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். குலூபுல் அம்பியா, நபிமார்களுடைய இதயங்கள் உள்ள ஒரு கூட்டம், சுமார் 300 பேர். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க 300 பேர் அவங்களுக்கு அவுலியாக்கள். அந்த 300 பேர்களுக்கு என்ன பேர்? அவுலியாக்கள் என்று பேர். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றாங்க, அலா இன்ன அவுலியா அல்லாஹ்ங்கறான்ல, அந்த பேர்ல தானே சொல்றான். இந்த 300 பேர் அவங்களுக்கு அவுலியாக்கள் என்று பேர். அதுல 40 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நுஜபாக்கள் என்று பேர். இப்போ அமைச்சர்கள்ல பல பேருக்கு சொல்றோம்ல, கலெக்டர், மினிஸ்டர், கவர்னர், பல பேர் சொல்றோம்ல, அதுல அவுலியா என்ற பேர்ல 300 பேர். அதுல நுஜபாக்கள் என்ற பேரில் எத்தனை பேர் இருப்பாங்க? 70 பேர் இருப்பாங்க. அவுத்தாதுகள் என்ற டைட்டிலில் 40 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி உரஃபாக்கள் என்ற பேர்ல 7 பேர் இருப்பாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. முஹ்தார் என்ற பெயர்ல 3 பேர் இருப்பாங்க. கௌஸ் என்ற பெயர்ல ஒரு ஆள் இருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒருத்தர் கௌஸ் ஒருவர் தான் உள்ளதிலே பெரிய போஸ்ட்ல உள்ளவங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டா இந்த முஹ்தார் என்ற 3 பேருடைய சீட்ல இருந்து ஒருவர் இந்த சீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த முஹ்தார் என்பவங்க யாரா ஒரு ஆள் வஃபாத்தானா, அந்த உரஃபாங்கிற 7 பேர் சீட்ல இருந்து ஒரு ஆளுக்கு பதவி எங்க கொடுக்கப்படும். அந்த உரஃபாங்கிற 7 பேர்ல ஒரு ஆள் வஃபாத்தானா, அந்த ஏற்கனவே சொன்னோம்ல நுக்கபாக்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லிஸ்ட்ல இருந்து கடைசியில அவுலியால இருந்து ஒரு ஆள் வஃபாத்தானா, இப்படி நம்ம நுஜபாக்கள், அவுத்தாதுகள், நுக்கபாக்கள், இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல ஒரு ஆள் இதுல சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தரோட கொள்கை இன்னொருத்தருக்கு முரண்பாடாக இருக்கும், அதையும் சொல்லி காட்டுறாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். நானும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அப்படிங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கருத்து என்னுடைய கருத்து, அவங்களுடைய கொள்கைக்கு நம்ம கொள்கை, அவர்களுடைய அந்தரங்க நம்ம அந்தரத்துக்கு மோதல் இருக்கிற மாதிரி மோதலா இருக்கும். எந்த அளவு மோதலா இருக்கும்னா, ஒருவர் சொல்லுவாங்களாம் இவரை வெட்டியே ஆகணும் அப்படிம்பாங்களாம், அந்த அளவுக்கு எதிரும் புதிராக இருக்கும் அவங்களுக்குள்ள. இப்போ நம்ம அபிய சீதில் பிஸ்தாமி ரலியல்லாஹு இருக்காங்களே, அவங்களுடைய பேச்சை நீங்க கேட்டா நம்மளே சொல்லுவோம், என்ன இவர் வலியுள்ளவா இருக்கு இப்படி பேசுறாங்களே. அபிய சீதில் பிஸ்தாமி ரலியல்லாஹு இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க, என் ஆட்சி அல்லாஹ் ஆட்சியை விட பெருசும்பாங்க. என்ன சொல்லுவாங்களா? என் ஆட்சி அல்லாஹ் ஆட்சியை விட பெருசு, முல்கி ஆலம் பி முல்கில்லா, என் ஆட்சி அல்லாஹ் ஆட்சியை விட பெருசு. ஒரு ஆள் கேட்டாரு, என்ன நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? அப்ப அவங்க சொன்னாங்களா, எப்பா அல்லாஹ் எதா எனக்கு என் விஷயத்துல எனக்குன்னு எதுவுமே நான் சொந்தமாக்குறது இல்லை, அல்லாஹ் எதை செய்யறானோ அதுதான் எனக்குன்னு அல்லாஹ் தனியாக எதை பண்றது இல்லை. அப்ப என் ஆட்சின்னு சொல்றது நான் அல்லாஹ் ஆட்சியை தான் சொல்றேன். என் ஆட்சி சிறந்தது எதை விட? அல்லாஹ் ஆட்சியை விட. நான் என்னுடைய சுய நப்சை விட அல்லாஹ்வுடைய ஆட்சியை விட என் ஆட்சி சிறந்தது, அல்லாஹ்வுடைய தான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி அவங்க பேச்சு வெளிப்படையா பார்த்தா முரணா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 70 நுஜபாக்களா இருக்கட்டும், 10 நுக்கபாக்களா இருக்கட்டும், கவுசுகளா இருக்கட்டும்,
இத்தனை பேர்களும் சுலைமான் நபி இதயத்தில், தாவூத் நபியினுடைய இதயத்தில், மூசா நபியுடைய இதயத்தில், நூஹ் நபியுடைய இதயத்தில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இதயத்தில் இருப்பாங்க சொல்லி விளக்கி காட்டினாங்க. அப்போ நான் கேள்வி கேட்டேன், நீங்க எதை சாப்பிட்றீங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து கேட்குறாங்க, சாப்பாடை பற்றி கேட்க, உங்கள் சாப்பாடு என்ன? அப்போ நான் காளான் போன்ற உணவுகளை சாப்பிடுவேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க காளான் போன்ற. அப்போ உங்கள் சகோதரி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒவ்வொரு நைட்டு 2 ரொட்டி சாப்பிடுவாங்க. ஒரு நைட் 2 ரொட்டி. தனிப்பட்ட பேட்டி. அடுத்து கேட்டாங்க, சரி நீங்க எங்க குடியிருக்கீங்க? அரபு தீபகற்பத்தினுடைய கடல் பகுதிகளில் தான் நாங்கள் இருப்போம். ஆப்பிரிக்க கடல்லாம் கிடையாது. எது? அரேபிய கடல் பகுதியில் தான் நாங்கள் என்ன செய்வோம், இருப்போம். சரி, நீங்க எப்பொழுதெல்லாம் வழிமார்களை சந்திப்பீர்கள்? ஹஜ்ஜுடைய நேரத்தில் சந்திப்போம். யாராவது வலியுள்ள ஒஃபாத்தானா சந்திப்போம். என்ன சொன்னாங்க? ஒரே இறைநேசர் ஒஃபாத்தானா அந்த ஜனாசால சந்திப்போம். ஹஜ்ஜுடைய காலங்கள்ல என்ன செய்வோம், சந்திப்போம். அதனால தான் நீங்க நல்லா பாருங்க, நுசுஹத்துல் மஜாலிஸ்னு கிதாபில் எழுதியிருப்பாரு, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் மினால மொட்டை அடிக்கும் போது இவங்க தலையை அவங்க மொட்டை அடிப்பாங்களாம், அவங்க தலையை இவங்க மொட்டை அடிப்பாங்களாம். எங்க? ஹஜ்ஜில் 2 பேரும் மொட்டை அடித்த நிலையில் அந்த இடத்த விட்டு பிரிவாங்க. நுசுஹத்துல் மஜாலிஸ்லேயே எழுதியிருப்பார். அப்போ ஹஜ்ஜில் வழிமார்கள் சந்திப்பாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையை பாருங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரி புனிதமா பாருங்க, எல்லா வழிமார்களுடைய இடங்களும் ரொம்ப ஜொலிக்கும் பாருங்க. எல்லா இடங்கள்லையும் வெள்ளிக்கிழமை ராத்திரி புனிதமா இருக்கும் பாருங்க. கிதாபிலே எழுதியிருக்கிறாரு, காபத்துல்லாவிலே ஒவ்வொரு வெள்ளி இரவும் வழிமார்கள் நபிமார்கள் ஒவ்வொரு இடத்தையும் சீட்டை பிடிச்சு கொண்டு, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடம், இது ரசூலுல்லாஹ்வுடைய இடம், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்துடைய இடம் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இருந்ததை என் கண்ணால கண்டேன் என்று ஒரு இறைநேசரே பார்த்ததையே விளக்கி காட்டுறாரு கிதாபுல. இமாம் யாஃபி இமாம் எழுதி கேட்டுறான். அதனால அது ஒரு புனிதமான இரவு. நான் திரும்ப கேட்டேன், நீங்க வழிமார்களுடைய லிஸ்ட் என்கிட்ட ஒன்று தாங்கல. வழிமார்கள் லிஸ்ட்ல நேற்று கூட ஒருத்தன் ஒரு தெருல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு, யானையில் கொடி எடுக்கிறார்கள், யானை மதம் முடித்து விடும், எதையா ஒண்ணு, இவர்கள் கபரிலே அடக்கப்பட்ட எலும்பு கூட எல்லாம் வலியுள்ளா என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவன் சொல்லிட்டு இருக்கும் போது நான் ஆட்டால ஏறேன், நான் ஊருக்கு இல்லை சும்மா கடந்து போய் என் பையன் வேற அங்க நின்றுட்டு நான் ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அங்க நின்று பாருங்க, கொடிய ஒரு மைக்க வச்சுக்கிட்டு கபூர்ல அடங்கின எலும்பு கூட எல்லாம் வலியுள்ளான்னு சொல்றான். அவன் கண்ணுக்கு எலும்பு கூட தெரியுது. அப்போ வழிமார்களுடைய லிஸ்ட்டை நீங்க தாங்கன்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டதுக்கு தன்னுடைய சட்டப்பையிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்தார்கள். யார் கொடுத்தாங்களாம்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க கிளம்பும் போது நானும் கிளம்புனேன், நீ எதுக்கு கிளம்புறேன்னு கேட்டாங்க. இல்லை நான் உங்களோடு வரேன், அது ஒன்னால முடியாது, நீ என்னோடு வர உன்னால என்ன செய்யாது, முடியாது என்று சொன்ன. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். என்ன கேட்டாங்க? நான் எங்க போறேங்கிறத பத்தி இல்ல, நீங்க எங்க தொழுவுறீங்களோ அங்க நான் உங்க பறக்கத்துக்காக நானும் அங்க தொழுவலான்னு தான் கேட்கிறேன். நான் எங்க தொழுவேன் தெரியுமா? மக்கால சுபுகு தொழுவேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மக்கால சுபுகு தொழுவேன். சுபுகு தொழுதுட்டு நான் இஷ்ராக் வரைக்கும் எங்க உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்குல்லங்க, காபத்துல்லா சுத்தம்ல, அங்கதான் உட்கார்ந்துருப்பேன் சூரிய உதிக்கிற வரைக்கும். அதுக்கு பிறகு எழுஞ்சி ஒரு தவாஃப் செய்வேன். தவாஃப் செய்து மகாம் இப்ராஹிம் ரக்காய் தொழுவேன். அப்புறம் பைத்துல் மதீனாவுல போய் லுகர் தொழுவேன். அசருக்கு பைத்துல் முகத்தஸுக்கு வந்துடுவேன். யார் சொல்றா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த ஆள் சொல்றாரு, அந்த இவங்க பெரியவங்க இந்த பேர் சொல்றோம், அபு இம்ரான் ஹசதி சொல்றாங்க, நான் உங்க கூட வரட்டா, நான் தொழு வரேன்னு கேட்கறாங்க. அது ஒன்னால முடியாதுப்பா, நான் மதீனால லுகர தொழுவேன், சுபுகு மக்கால தொழுவேன், பைத்துல் முகத்தஸ்ல அசருக்கு இருப்பேன், மகரிப்ல தூர்சினா மலைக்கு போயிடுவேன். வத்தீனி வ ஸைத்தூனி வ தூர் சீனின்னு எல்லாம் சொல்றானே, தூர்சினா மலை. கௌசநாயன் தன்னுடைய கிதாபில் எழுதுவாங்க, லைலத்துல் கத்ர் 4 கொடியை மலக்குமார்கள் கொண்டு வருவார்கள். ஒரு கொடியை மதிய காபாவிலே, ஒரு கொடியை மதீனாவிலே, ஒரு கொடியை தூர்சினா மலையிலே, ஒரு கொடி 4 கொடியோடு இறங்குவாங்க. மலக்குமார்கள் இறங்கும் போது லைலத்துல் கத்ர் கொடியோடு இறங்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்குமா. இந்த 4 கொடி தூர்சினா மலையில ஒரு கொடி. ஏன்னா அல்லாஹ் பேசிய மலையிலங்க அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உரையாடினது அந்த மலையில தான் அல்லாஹ் உரையாடினான். அந்த தூரிசினா மலையில நான் மகரிப் தொழுவேன். இஷா எங்கோ தொழுவேன்னா துல்கர்னைன் பாதுஷா கெட்டினார்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் சூரத்துல் கஹஃப்ல. சத்தன் ஒரு சுவர் கெட்டினாங்கல்ல,
யாரு ஏஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் உள்ள நுழையாத அளவுக்கு ஒரு 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 சுவரை கட்டினாங்களங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் கியாமத்து நாள் நேரத்திலே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கதான் நான் இஷா தொழுவேன். அந்த சுவருக்கு காவல் நான் தான். அந்த சுவரை உடைக்காத அளவுக்கு நைட்டு காவலுக்கு நான் தான் இருப்பேன். யார் சொல்றா? ஏன்னா துல்கர்ணைன் மன்னரே அவங்களுக்கு யாரு தான்? அண்ணன் தானங்க. துல்கர்ணைன் மன்னர் யார்? அவருக்கு அண்ணன் தானே. ரெண்டு பேருமே சின்ன மாமா பெரிய மாமா தானே, அவருடைய மினிஸ்டர் தானே. அந்த சுவரில் தான் நைட்டு காவலுக்கு நிற்பேன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிச்சாங்க. எதுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன்னா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நமக்கு ஒரு செய்தி தெரியணும் என்பதற்காக. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், கஷ்ட நேரத்தில் எல்லாம் வழிமார்களுக்கு வந்துருவாங்க. யாஃபி இமாம் சொல்றாங்க, யமன் நாட்டை சார்ந்த ஒரு இறைநேசர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொன்னாங்களா, எந்த ஒரு கஷ்டம் இருக்குமோ நான் கஷ்டப்படும் நேரத்துல எல்லாம் எனக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவி இருந்துகிட்டே இருந்துச்சு, உடனே எனக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சில பேர்கள் கேட்டாங்க ஒரு தடவை. அதாவது அபுதால்கள் என்று ஒரு அவுலியாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க. சிரியா, ரசூலுல்லாஹ்ட்ட சிரியாவை பத்தி கேட்கப்படுச்சு. சிரியா ஒரு புனிதமான ஊர். அந்த ஊரில் அபுதால்கள் என்னும் இறைநேசர்கள் வாழ்வார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஊர் மக்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைப்பது அந்த ஊரில் இருக்கிற 40 இறைநேசர்களால தான், அபுதால் என்னும் இறைநேசர்னால தான். அந்த ஊருக்கு மழை வருவதும் அதனால தான். அந்த ஊருக்கு வரும் சோதனைகள், நீங்க பாருங்க, சீனாவில் கொரோனாவோ எதனோ பன்னி கறி பாச்சாம் எல்லா இலவையும் தின்னுட்டு எதெல்லாம் திங்க சொன்னோம் அதெல்லாம் திங்காம எதெல்லாம் பூச்சியெல்லாம் தின்னுட்டு இன்னைக்கு நோயின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு கிடக்குறாங்க. அவன் டெல்லியில வந்து இறங்க விமான நிலையத்தில் எல்லாத்துக்கும் செக்அப் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க என்ன முசீபத்து பாருங்க, சொன்னதை கேட்கல. அப்போ அபுதால்கள் ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊருக்கு நோய் வராது, கொரோனாவும் வராது, எந்த நோயும் வராது. அந்த ஊருக்கு அல்லாஹ் நோயை திருப்பி விட்டுருவான். அந்த அபுதால்களை நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. அவருடைய சந்திப்புல முக்கியமா அபுதால்களை நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு அபுதால் ஒருவர் சொல்கிறார், நான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு அபுதால் ஒரு இறைநேசர்ல ஒரு பட்டம் உள்ளவர். நீங்க உங்களை விட அந்தஸ்து கூண்ண யாரையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கப்படுச்சு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ஒரு நாள் ஒரு ஆலிம் ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருந்தார். அவருக்கு அப்துர் ரஸாக் பேர். நீங்க பாருங்க, புகாரி, முஸ்லீம், திருமிதி நிறைய ஹதீஸ் கிதாப் இருக்கு. அதே மாதிரி முஸன்னஃப் அப்துர் ரஸாக் உடைய கிதாப்னு ஒரு கிதாபே இருக்கு. புகாரி இமாமுடைய கிதாப் மாதிரி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்னு ஹதீஸ் கிதாப் இருக்கு. அப்போ முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ங்கிற அந்த ஹதீஸ் கிதாபை அந்த ஆசிரியர் மஸ்ஜிது நபவி ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில பாடம் நடத்திட்டு இருந்தாரு. அப்போ ஒரு மூலையில ஒரு மனிதர் தன்னுடைய 2 முட்டில தலை வச்சு குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தார். மூலையில தன் 2 முட்டின் மீது குனிஞ்சி தலை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் என்னை விட சிறந்த ஒரு ஆளை பார்த்துருக்கேன். பள்ளிவாசல ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல ஹதீஸ் பாடம் நடந்துருந்துச்சு. அப்போ முட்டில் தன்னுடைய தலையை வச்சுக்கிட்டு இருந்த அந்த மனிதர்கிட்ட சொன்னேன், அப்துர் ரஸாக் என்ற அறிஞர் பாடம் நடத்திட்டு இருக்காரு, நீங்க அந்த பாடத்தை கவனிக்கலையா, மூலையில உட்கார்ந்து இருக்கீங்களேன்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, மையத்திட்ட போய் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கானா, அல்லாட்ட ஹைக்கிட்டையே பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ரஸாக்கான அல்லாட்டையே நேரடியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களாவது அப்துர் ரஸாக்கின் அடிமைட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விளங்கிக்கிட்டேன், ஒரு பெரிய விசேஷமான ஆள் பொழுத்துருது அப்படின்னா நான் யாரு தெரியுதா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஒரு மூமினுடைய பார்வையின் கூர்மைக்கு பவர் இருப்பது உண்மையா இருந்தால் சொல்கிறேன், என் பார்வையின் கூர்மை சொல்கிறது நீங்கள் ஹிதர் நபி என்று. என்ன சொன்னாரு? ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, ஒரு மூமினுடைய பார்வை கூர்மையை பயந்து கொள்ளுங்கள், அவர் அல்லாஹ்வுடைய ஒளியில் பார்ப்பார். அந்த ஒளியை வைத்து சொல்கிறேன், நீங்கள் ஹிதர் என்று நான் சொல்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பார்க்கிற பொழுது அதே மாதிரி இமாம்களுடைய காலம், புகாரி, அபு ஹனீஃபா இமாம், ஷாஃபி இமாம், அஹ்மது இமாம், இப்படிலாம் இமாம்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு இமாம் தான் முஹம்மது இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஹம்மது இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, இமாம்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு இமாம். மதுஹபுகள் இருந்துச்சுலாங்க ஒரு காலத்தில். அந்த மதுஹபுடைய காலத்தில் வாழ்ந்த
முஹம்மது இப்னு சம்மாக்குங்கிறவங்க அவங்களுடைய மதுகப்பு இருந்தது. அவங்க சொல்றாங்க முஹம்மது இப்னு சம்மாக்கு அவங்களுக்கு ஒரு தடவை உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. அப்ப அவர்களுக்கு வைத்தியம் பண்றதற்காக அஹ்மது இப்னு அபில் ஹவாரி என்பவங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு கிறிஸ்துவ ஒரு டாக்டர்கிட்ட மெடிசனுக்காக வைத்தியம் பண்றதுக்காக வேண்டி கூஃபா நகரை நோக்கி போனாங்க. எங்க நிறைய இன்னைக்கு டாக்டர்கள் முஸ்லீம் டாக்டரோட நிறைய பேர்கள் அடுத்த மதத்தில் உள்ளவங்க பெரிய வைத்தியர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப நம்ம இமாம் முஹம்மது இப்னு சம்மாக்கு அவங்களுக்கு உடம்பு சோம்பில்லைன்ட்டு அஹ்மது இப்னு அபில் ஹவா என்ன செய்தாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வைத்தியம் பண்றதுக்காக கூஃபா நகருக்கு போனாங்க. ஹீரா ஒரு பழைய நகர் அந்த கூஃபால, அந்த ரெண்டு கூஃபாவுக்கும் ஹீராவுக்கும் மத்தியில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல திடீர்னு ஒரு அழகான தோற்றத்துல ஒரு மனிதர் வந்து, எங்க போறீங்க? ஒரு வலியுல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய எதிரிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்களா? முஹம்மது இப்னு சம்மாக்கு அல்லாஹ்வுடைய வலியுல்லா, ஒரு வலியுல்லாவுக்கு போய் நீங்க அல்லாஹ்வுடைய அதுவுல்லா, ஒரு கிறிஸ்துவ அதுவுல்லா அல்லாஹ்வுடைய எதிரிட்ட போய் நீங்க வைத்தியம் பண்ண போறீங்களா? போங்க போய் சொல்லுங்க. ஒபில் ஹக்கி அன்சல்நாஹு ஒபில் ஹக்கி நஸல ஒபில் ஹக்கி அன்சல்நாஹு ஒபில் ஹக்கி நஸலன்னு நீங்க முஹம்மது இப்னு சம்மாக்க நீங்க அந்த வலி உள்ள இடத்துல ஓதி ஊத சொல்லுங்க என்ன சொல்லி அந்த அதையே நான் சொல்றேன். இப்போ ஒபில் ஹக்கி அன்சல்நாஹு ஒபில் ஹக்கி நஸல குர்ஆன் ஆயத்துலங்க. இப்போ நமக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து மீது சில மெசேஜ்களை நம்ம எடுத்துக்கறணும். அந்த இடத்துல வலி உள்ள இடத்துல நீங்க வந்து ஓதி ஊத சொல்லுங்க சொல்லி விட்டாங்க. போனவங்க அப்படியே திரும்ப வந்து இப்படி போற இடத்துல ஒரு அழகான மனிதர் சொன்னாங்க, நான் தான் ஹிதர் என்று சொல்ல சொன்னாங்க. உடனே முஹம்மது இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வேதனையான் இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு ஒபில் ஹக்கி அன்சல்நாஹு ஒபில் ஹக்கி நஸல அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஆயத்தை ஓதுனாங்க. அந்த நிமிஷமே குணமானார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாக்கியமான சந்திப்பு இறைநேசர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதருக்கு நிம்மதியே இல்லை. நிம்மதி எல்லாத்துக்கும் தான் இல்லை, பிரதமருக்கு கூட நிம்மதி இல்லையாங்க. நிம்மதி இல்லாமல் ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ ஒரு பெரியவங்கள்ட்ட போய் எனக்கு நிம்மதி இல்லை, அப்போ அவங்க சில திக்ருகளை சொல்லி கொடுத்து சொன்னாங்களாம், இதுவே தீர்வு இல்லை, நீங்கள் இதை ஓதிக்கிட்டே வாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திப்பீங்க. இதை ஓதிக்கிட்டே வந்தால் என்ன யார் சந்திப்பீங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திப்பீங்க. ஆனால் அவங்கள சந்திச்சா அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த மனிதர் அந்த அவுராதை ஓதிக்கிட்டே இருக்கும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து சொன்னாங்க, எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு டைம் தர்றேன், ஒரு 40 நாள் நீங்கள் உலகம் ஃபுல்ல சுற்றுங்க, யாருக்காவது நிம்மதி இருக்கான்னு தேடி அலையுங்க. ஒரு ஆளை பார்த்தேன், இவர் ரொம்ப நிம்மதியாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளை கையை காட்டினா அவரை மாதிரி உங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் துவா செய்கிறேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி இல்லைங்க, நீங்கள் உலகம் ஃபுல்ல சுற்றுங்க, உங்களுக்கு 40 நாள் டைம் தர்றேன், கடைசியாக நீங்கள் யாரை நிம்மதியாக பார்க்குறீங்களோ அவரை பார்த்து இவரை மாதிரி எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களை நிம்மதியாக அவரை மாதிரி ஆக்கி துவா செய்கிறேன்னு சொன்னாங்க. நான் அந்த ஆள் அலைஞ்சிதாங்க அலைஞ்ச கடைசியில் அந்த ஒரு மண்டலம் முடிஞ்சு போச்சு. 39 நாள் ஆகி 40ஆவது நாள் ஆகிப்போச்சு. அந்த 40ஆவது நாள் அந்த ஆள் நிம்மதியான ஆள் யாரையும் பார்க்கல. அப்படி திரும்ப வரும் பொழுது ஒரு மனிதரை பார்க்கிறார். அவர் ஒரு நகை வியாபாரி, ஒரு பிள்ளைகளும் ரொம்ப குஷியாக சந்தோஷமாக இருக்கார். அப்போ அவர்கிட்ட போனார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கு, கண்டிப்பாக இவர் ஒரு நகை வியாபாரியும் கூட, அல்லது காசு இருக்கும்ல, அதனால் இவரை மாதிரி நம்ம நிம்மதியாக இருக்கலாம், இதை கேட்கலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நம்ம சொல்லலான்னுட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களான்னு. இதை கேட்ட உடனே அவர் சிரிச்சவர் சோகமாக மாறிட்டார். நிம்மதியாக இருக்கு அவர் சீக்கிரத்தை பார்த்து என்ன கேட்டாங்க, இவர் நிம்மதியாக இருப்பார் போல தெரியுது, இவரை மாதிரி நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சி போய் கேட்டவுடனே அவர் சோகமாயிட்டார். சொன்னார், ஏன் கேட்குறீங்க, நான் ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் முடித்தேன், முடிச்சுட்டு திடீர்னு அந்த அம்மா மோசமான நிலைக்கு சீரியஸாக ஆனவுடனே நான் ரொம்ப அழுதேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் ஏன் அழுகிறீங்க, நான் போயிட்டா இன்னொரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் முடிச்சிடுவீங்க. அப்போ அவர் சொன்னார், அப்படிலாம் நினைக்காத, நான் உண்மையை உசிரியே வச்சுருக்கேன், உன்னை தவிர நீ இறந்துட்டா நானும் இறந்துடுவேன். இல்லைங்க, நீங்கள் இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிப்பீங்க, நிரூபிக்கிறேன் பார், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு ஒரு கத்தியை எடுத்து 600 அறுத்துட்டேன்.
ஆண் உறுப்பை என்ன செய்யிட்டேன், நீ அப்படித்தானே நினைக்கிற, நீ போறதோடு எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு அறுத்துட்டேன். ஆனா அவ பிழைச்சிக்கிட்டா. இப்ப என்னுடைய மனைவி இருக்கிறான், அந்த பெண்ணோட வாழ்க்கை நடக்கிறதுக்கு எனக்கு முடியாது. இதனை யார்கிட்ட சொல்ல முடியும்? அதுக்காக அடுத்து விட்டு பிள்ளைகளை வைத்துக்கூட நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன், நான் நிம்மதியா இல்லை. அதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னாங்களாம், அல்லா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உலகத்திலே நிம்மதி என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தியானத்துல தான்ப்பா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, குடும்பத்தோடு இருக்கிற நிம்மதியா இருக்கானா? வலிமார்கள் குடும்பத்தை விட்டுட்டு எங்க போனாங்க? வனவாசம் போனாங்க. அல்லாஹ்வுடைய தியானத்தில் இருந்து கடைசியில உலகத்தார்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் நிரம்பி வளைஞ்சாங்க. அவங்க குடும்பத்தோடு இருக்கும்போது இல்லாத அந்த புகழையும் பேரையும் அல்லாஹ்வோடு தொடர்பான பிறகு ஆட்சியாளர்கள் அவர்களை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இமாம்கள்லேயே ஜெயிலில் சித்திரவதை செய்து அடித்தே கொல்லப்பட்டவர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடித்தே கொல்லப்பட்ட 300 ஷாட்டை அடி ஒரே நேரத்தில் அடிச்சு தோலெல்லாம் கிழிச்சு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சது தெரியுமா? அயோக்கிய அரசன் மூத்தசிம் பில்லா, கொள்கை கெட்ட அரசன் மூத்தசிம் பில்லாவுடைய ஆட்சி பகதாதில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மாணவர் சலமத்து இப்னு ஷபீப் சொல்றாரு, நாங்கள்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருந்தோம், ஒருவர் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஒரு தடவை தட்டு, 2வது தடவை அகமது இமாம் பேசாம இருந்தான், 3வது தடவை கதவை திறங்க. வயசான ஒரு ஆள் வந்தார், கையில குச்சியை வச்சுக்கிட்டு நிக்கிறார். இந்த கூட்டத்தில் அஹ்மது இப்னு ஹம்பல் யார்? ஐயுக்கும் உங்களில் அஹ்மது இப்னு ஹம்பல் யார்? ஒரு வயசானவர் கேட்கிறார். அப்ப நாங்க அதுதான் அப்படின்னு அஹ்மது இப்னு ஹம்பலை பார்த்து கையை காட்டணும். அப்ப அவர் சொன்னாரு, நான் ஒரு கனவு கண்டேன். வெள்ளிக்கிழமை இரவு தூங்கிக் கொண்டு இருக்கும் போது வெள்ளிக்கிழமை இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒருவர் வந்தார். நீ அஹ்மது இப்னு ஹம்பலை அறிவாயா என்று கேட்டார். தெரியாதுன்னு சொன்னேன். பகதாதுக்கு போய் அஹ்மது இப்னு ஹம்பல் என்பவர்களை விசாரி, அவரிடத்திலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல். என்ன சொன்னாரு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல். இதா ராய்த்தஹு, நீ அவரை கண்டால், இன்னல் ஹிதர யுக்ரியுக்க சலாம், ஹிதர் உமக்கு சலாம் சொன்னார். ஓ யகூலு லக்க, இன்னும் சொன்னார், இன்னல்லாஹ அன்க அர்லா, அல்லாஹ் உம்மை புரிந்து கொண்டான். வானத்தில் உள்ள மலக்குமார்களும் புரிந்து கொண்டார்கள், பூமியில் இருக்கக்கூடிய வானவர்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். எதனால் தெரியுமா? நீங்கள் ஜெயிலில் அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபுக்கு உயர்வு கிடைப்பதற்காக உடம்பையே இரத்த கோரை ஆக்கி பொறுத்துக்கிட்டீங்களா, பார்த்தீங்களா? அதுக்காக உங்களுக்கு சலாம் சொல்ல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வச்சாங்க. நான் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கேன் தெரியுமா? 400 ஃபர்சக், கிட்டத்தட்ட 1200 மைல் தொலைல கடல் மார்க்கமா டிராவல் பண்ணி வந்திருக்காங்க உங்களுக்கு சலாம் சொல்றதுக்காக வேண்டின்னு சொன்னார். யார்கிட்ட? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கனவுல சொன்ன சலாத்தை சொல்றதுக்கு பக்கத்து சிட்டில இருந்து நான் வரல. எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கேன்? 400 ஃபர்சக். ஒரு ஃபர்சக் என்றால் 3 மைல். அப்படின்னா 400 3ஆ பெருக்கி பாருங்க, 1500 மைல் கடல்ல டிராவல் பண்ணி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சலாத்தை சொல்ல வந்திருக்கிறேன்னு சொன்னா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. ஜெயில அடித்து கொடுத்ததுனால இதாயிருச்சா? ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு ஒரு ஜனாசா தொழுக ரெடி ஆகும் போது ஒரு ஆள் சவுண்டு போட்டார், ஆரம்பிச்சிடாதீங்க நான் வந்துடுறேன். கடைசியில் ஒரு ஆள் உழுச்சிட்டு இருப்பாங்களா, ஆரம்பிச்சிடாதீங்க நான் வந்துடுறேன், அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி வரட்டுன்னு வெயிட் பண்ணாங்க. ஜனாசால தொழுக நடக்கும் பொழுது ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இறைவா, நீ இவரை இந்த மையத்தை நீ வேதனை செய்வதாக இருந்தால் அவர் உனக்கு நிச்சயம் மாறி செய்திருக்கிறார், அதுக்கு தகுதி தான். ஆனால் நீ அவரை மன்னிக்கிறதாக இருந்தால் அவர் ஒரு ரஹமத்தின் பக்கம் தேவையுள்ளவராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு துவா சத்தமும் கேட்டது. ஜனாசா அடக்கப்பட்டு விட்டது. அடக்கப்பட்டு முடிச்ச உடனே ஒரு சவுண்டு, தூபா சாஹிபுல் கபூர், இந்த மன்னரை வாசிக்கு சோபனம். சுதாரிச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. யாரப்பா அது? முதல்ல ஏன்னா உமர் ரலியல்லாஹு இருக்கும்போது யாரும் சவுண்டே போட முடியாது,
அவங்க தான் சவுண்டே போடுவாங்க. முதல்ல அவர் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் இறைவா நீ அவரை அதாபு செய்வதா இருந்தால் இந்த மையத்து உனக்கு மாறு செய்திருக்கிறார், நீ மன்னிப்பதா இருந்தால் அவர் உன் அருள் மீது தேவையுள்ளவராக இருக்கிறார் என்று அடக்கி முடித்த பிறகு மண்ணறையே உனக்கு சோபனம், மண்ணறை வாசியே சோபனம் என்று சத்தம் கேட்குது. இவர் யார் என்று ஆள் யார்? முதல்ல ஆள் தெரியாத முகமா இருந்தது. பேசும்போது ஆள் யாரும் தெரியல. இப்ப ஜனாசான்னா பல பேர் வந்திருப்பாங்கன்னு கண்டுக்கிறல. ஆனா மூணாவது யாருன்னு பார்த்தா ஆள் தெரியல, ஆனா கால் தடைய இருந்தது. சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு ஆளை தேட சொன்னா கால் தடைய இருக்குங்க. கால், அந்த கால் மட்டும் ஒரு முளை இருக்கு. யாருக்கு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கால் தடை இருக்கு, ஆளை காணோம். அப்பதான் உமர்லான்னு சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஹயாத்துல் ஹயவான்ல இன்னொரு செய்தி நான் சொல்லல, ரொம்ப ஆபத்தான கட்டத்துக்கெல்லாம் வழிமார்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவி இருக்கும். அஹ்மது இப்னு முஹம்மதுல் அத்தார் என்ற பெரியவங்க சொல்றாங்க, எங்க வாப்பா சொல்லி இருக்கிறாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்கார் ஒரு அடுத்த வீட்டுக்கார் ஒரு ஆள் இருந்தாரு, ரோமானிய சிறையில் 20 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அவர் எங்க பக்கத்து வீட்டுக்காரு ரோமானிய சிறையில் எத்தனை வருஷம் இருந்தாரு? 20 வருஷம் ஜெயிலில் இருந்தாரு. இனிமேல் அவர் வீட்டுக்கு போவேனுங்கிற ஒரு நம்பிக்கையே அவருக்கு இல்லை, நிராசை ஆயிட்டாரு. ஒரு நாள் அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது அவருக்கு தலைக்கு மேலே நின்றுக்கிட்டு ஒரு பறவை, ரோமானிய பறவை ஒரு நீண்ட நெடிய ஒரு துவாவை சொல்லிக்கொண்டே இருந்தது. அதை கூட என்னுடைய செல்லில் கூட நான் வச்சிருக்கேன், அதை ஓதிக்கிட்டே இருக்கேன். சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டால் கொடுக்கணும். அந்த துவாவை அது ஓத ஆரம்பிச்சாரு. 3வது ராத்திரி பார்க்கிறாரு, அவர் வீட்டு மாடியில் படுத்து கிடக்காரு. 3வது ராத்திரியில் எங்க படுத்து கிடக்காரு? 20 வருஷமாக ரோமானிய சிறையில் இருந்தவர், இனிமேல் தன் குடும்பத்துக்கே பார்க்க மாட்டேன்னு விரக்தியானவர். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கு பாருங்க, ஒரு ரோமானிய பறவை வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு துவாவை அல்லாஹும்ம அஸ்அலுக அப்படின்னு ஆரம்பிக்க அந்த துவா. அந்த துவாவை சொல்லக்கூடிய அந்த துவாவை நான் ஒரு ஓதுறாரு, மாடியில் படுத்துக்கிறாரு. வீட்டில் இறங்குறாரு, குடும்பமே அதிர்ச்சியா இருக்கு, என்னடா திடீர்னு வீட்டில் இருந்து மாடியில இருந்து இறங்குறாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் சந்தோஷம். அப்போ அந்த வருஷமே இவங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜில் இருக்கும்போது ஒரு வயசான ஒரு கையில் வந்து ஓங்கி ஒரு அடி. இவங்க அந்த ஹஜ்ஜில் அந்த மனிதர் வந்து காபத்துல்லாவை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த துவா ஓதியே சுற்றுறாரு. அதனால தான் நானும் அதை எடுத்துக்கிட்டேன். சரி, நம்மளும் ஓதுவோம். காபத்துறது ஒரு பொதுவான துவா, நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு வயசானவர் கையில் ஒரு அடி வச்சு, இந்த துவா எப்படி உங்களுக்கு அது தெரியும்? இந்த துவா வந்து ரோமானியத்தில் உள்ள ஆகாயத்து பறவைகள் அல்லவா இது சொல்லுது. யார் சொல்றா? அந்த வயசான பெரியவர். இந்த துவாவை நீங்க எப்படி ஓதுறீங்க? இது ரோமானியத்தில் உள்ள ரோம் நாட்டு பறவைகள், ஆகாயத்து பறவைகள் மட்டும்தானே இதை சொல்லும். நான் ரோம் நாட்டு கைதிங்க, ஒரு நாள் இந்த பறவை சொல்லி தான் இதை ஓதனை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஹிதர்னு சொல்லிட்டு போனான். பார்த்தீங்களா? இப்படி பார்க்கிற பொழுது ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, அதாவது என்னைக்காவது சந்திக்கிற மாதிரி உள்ள ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்திப்பு சில பேர் இருந்திருக்கு. எப்பொழுதும் அதிகமா நான் ஒரு சமயம் பேசும்போது கூட ஏழப்பள்ளியில் சொன்னேன், சில பேர்கள் ரசூலுல்லாவை கனவில் கண்டார்கள். நினைக்கும் போதெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பலரை பார்த்து நினைக்கும் போதெல்லாம் பார்ப்பாங்களாம் ரசூலுல்லாவை நினைவுல. அப்படி சில பேருக்கு சான்ஸ் கிடைச்ச மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அதிகமா மீட் பண்ற ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் தான் ஷேக் அபு முஹம்மதுல் கபுஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதிகமா சந்திப்பாங்களாம், அவங்க அடிக்கடி சந்திப்பாங்க. அப்போ ஒரு சமயம் அவங்களுடைய நண்பர், ஒரு வசதியான ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள்லாம் என்னுடைய நண்பராக இருக்கீங்க, உங்களையெல்லாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க, என்னையும் ஒரு தடவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு வாங்கி தரக்கூடாதா, நீங்கள் நண்பராக இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னாங்க, என் நண்பர் ஒரு ஆள் உங்களை சந்திக்க ஆசைப்படுறார், பணக்காரன், அவர் என்னைய பார்க்க நாடலப்பா, அவர் நாடல்ல. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவர் என்னை பார்க்க நாடல்ல அப்படின்னா, இல்லை விரும்புகிறாரு. அப்படியா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவரை பார்க்க வர்றேன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு காலையில் அவரை வீட்டில் நான் அவரை பார்ப்பேன்னு
சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம். வெள்ளிக்கிழமை உடனே என்ன செய்தார், அவர் ஒரு விவசாயி, நிறைய தானியங்களை சதக்கா கொடுத்தார். இன்னைக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பு கிடைக்க போதே, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சந்திப்பு அல்லாஹ் தந்தானே, அதுக்கு சந்தோஷத்துக்கு நிறைய தானியங்களை தர்மம் கொடுத்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை சீக்கிரம் முசல்லால போய் உட்காந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்து துவா செய்துட்டு இருந்தார்ல. கதவு தட்டுற சத்தம், கதவு திறக்கலாம்ல. இவர் உடனே சொன்னாரு தன்னுடைய அடிமை பெண்கிட்ட, யாரு வந்து நிக்காம போய் பாரு. வெளியே போனா ஒரு கம்பளி போர்வையில் மிஸ்கின் கோலத்தில் ஒரு கம்பளி போரை சுத்திட்டு ஒரு ஆள் நிக்கிறாரு. அப்படியா, அவர் நம்ம நிறைய பேருக்கு அரிசி கோதுமை கொடுத்தோம்ல, இதை கேள்விப்பட்டு ஒரு மிஸ்கின் வந்திருக்கார் போல தெரியுது, சொல்லு நான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்த்து நிக்கிறேன், ஜும்மாவுக்கு பிறகு நான் வந்து தருவேன்னு சொல்லு, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். இவர் கதவை திறந்திருந்தால் யாரை பார்த்துருப்பாங்க, இதைத்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவர் நம்மளை பார்க்க நாடலன்னு. இதுக்கு காரணம் என்னன்னா, வாசல்ல அடிமை இருக்க போய் தானே, இல்லைன்னா போய் கதவை திறந்துருப்பார்ல. அப்போ மறுநாள் சொன்னாங்களா, என்னங்க எதிர்பார்த்தா வரவே இல்லையே, நீங்க தான் நசீபு கெட்ட ஆளாங்க இருக்கீங்க, நீங்க பாக்கியம் குறைந்தவளா இருக்கீங்களே, உங்க வீடு தேடி வந்தாங்க, நீங்க ஜும்மாவுக்கு பிறகு வாங்கன்னு அவங்களே விரட்டி விட்டீல, வந்ததுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவர் சொன்னாராம், அல்லாஹ் சத்தியமா இனிமேல் என் வீட்டில் எந்த அடிமை பெண்ணையும் நான் வைக்க மாட்டேன், இருக்க போய் தானே அடிமை பெண்ணை பார்க்க சொன்னேன், அவளுக்கு தரம் இல்லாம ஒரு மிஸ்கின் என்று சொல்லி கோலத்தில் சொல்லிட்டா, அதனால என் அடிமைகள் எல்லாமே விடுதலை, இனிமேல் யார் வந்தால் நான் தான் கதவை திறப்பேன், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்திப்பு கிடைக்கணுங்கிற ஆசையில் அவர் அப்படி சொன்னார். இப்படி பார்க்கிற பொழுது நினைக்கும் போதெல்லாம் பகதாதை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானிகளில் சஹ்ல் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் அழகான ஒரு பயான் ஒன்று பண்ணாங்க. எல்லாரும் சொன்னாங்க, டெய்லி பயான் பண்ணுங்களேன், டெய்லி பயான் பண்ணுங்களேன், என்ன அழகான பயான் பண்றீங்க. அவங்க சொன்னாங்களாம், ஏன்னா நான் ஒன்றும் பயான் பண்ண விரும்பல, என்னைய பயான் பண்ண சொன்னதே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொல்லி சொன்னாங்கன்னா, சஹ்ல் துஸ்தரி ஃபகது மாத்த அஹூக ரின்னூனில் மிஸ்ரி, ரின்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனுடைய சகோதரர் வஃபாத்தாகி விட்டார், வகது அகம்துக மகாமஹு அவருடைய போஸ்ட்ல உங்களை நான் உட்கார வச்சிருக்கிறேன் ஞான உபதேசம் பண்றதுக்காக சொல்லிட்டு சொன்னாங்க. என்னுடைய குருநாதருக்கெல்லாம் குருநாதர், உஸ்தாதுக்கெல்லாம் உஸ்தாதான ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் என்னைய இந்த சீட்ல உட்கார சொல்லலைன்னா நான் பயானே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் பயான் பண்றது சொன்னதே இதுதான், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தான் நான் பயான் பண்றேன், அதனால நீங்க நினைச்ச நேரத்திலேனா நான் பயான் பண்ண முடியாது. அதே மாதிரி அபூபக்கருல் ஹமதானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது கல்வியை தேடினால மட்டுமில்லை, வயிற்று பசின்னு சொல்லி அலைஞ்சா கூட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அதான் சொன்னேன்ல, கஷ்டம் என்றால் வலிமார்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது பண கஷ்டமோ கல்வியோ எதுவா என்றாலும், ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விஷயமோ எதுவானாலும், அபூபக்கருல் ஹமதானி சொல்றாங்க, நான் ஒரு தடவை அரபு தீபகற்பத்தின் ஒரு பாலைவனத்தில் இருந்தேன், இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை, பல நாளா எதையுமே திங்கல, அதனால சுட சுட ரொட்டியும் பட்டாணியும் சாப்பிடணும், பட்டாணி குருமா, சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் கொடுக்குறாங்களாங்க, அது ஒரு தனியான ஒரு ரசனையா இருக்குல்ல, அதனால சுட சுட ரொட்டி அதே மாதிரி பட்டாணி குருமாவா இருக்கு, பட்டாணி இதோடு சேர்ந்து மொச்சையோடு நான் சாப்பிடணும்னு ஆசை. பாலைவனத்தில் கிடைக்குமா? அது பாலைவனத்தில் இருக்கிறேன், பல நாளா சாப்பிடல, ஒரு ஆசை தான், ஆசைப்பட்டு அடுத்த செகண்ட்ல ஒரு கிராமவாசி மாதிரி கோலத்தில் ஒரு மனிதர், யாருக்கு சுட சுட ரொட்டி வேணும், யாருக்கு அதாவது பட்டாணியோடு சுட சுட ரொட்டி வேணும், ஒரு ஆள் வியாபாரி மாதிரி அந்த இடத்துல வந்தார், எனக்கு வேணும், உங்கள்கிட்ட இருக்க? ஆமா. உடனே தன்னுடைய துண்டை விரிச்சு சுட சுட ரொட்டி, பாலைவனத்தில் அங்கே என்ன ரொட்டி, உடனே கொடுத்தாங்க. இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் ரெண்டாவது சாப்பிட்டாங்க, இன்னும் சாப்பிடுங்க, மூணாவது இருந்தாங்க, நாலாவது சாப்பிடும்போது விளங்கிக்கிட்டேன் இது வியாபாரி கிடையாது, வந்தாலும் வியாபாரி இல்லை, சாப்பிடுங்க சாப்பிடுங்க பரிமாறமா இருக்கு, நீங்க யார்? நான் தான் ஹிதர் சொல்லிட்டு மாயமாயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. பார்த்தீங்களா? பாருங்க, நம்முடைய பண கஷ்டமா இருந்தாலும் சரி, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மூணு தடவை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்திப்பு கிடைச்சிங்க, 3 தடவை. 1 ஹயாத்தில் கிடைச்சிது, 2 வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் போது எல்லா மையத்துக்கும் ட்ரெஸ்ஸை என்ன செய்வாங்கன்னா அடி கழுவும் போது மேலே உள்ள துணி எடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ்வை எப்படி குளிப்பாட்டுறது? சட்டையை கலத்துறதா, திறந்த மேடையில் தண்ணி ஊத்துறதா,
அது ஒரு ஒழுக்க குறைவா இருக்குமே, என்ன செய்யறதுன்னு சஹாபாக்களுக்கு ஒரு யோசனை. திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு அல்லாஹ் ஒரு தூக்கத்தை கொடுத்தான். மிஷ்காத்திலேருந்து ஹதீஸ் வருது. அப்படியே போதையில் இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்டது, ரசூலுல்லாவை சட்டைக்கு மேலேயே தண்ணி ஊத்துங்க, ரசூலுல்லாவை ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே தண்ணி ஊத்துங்க, ரசூலுல்லாவுடைய சட்டையை நீங்க அவுக்காதீங்க. ஹாஷியால மிஷ்காத்துல ஓரக அது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சவுண்டு கொடுத்தார்கள். வருதா? அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரசூல்லா அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூல்லா கூட நான் போயிட்டு இருந்தேன். ரசூல்லா பள்ளிவாசல் இருக்கும்போது ஒரு துவா ஒரு ஆள் கேட்டார். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷௌக சாலிஹீன், சாலிஹீன்களினுடைய ஆசையை எனக்கு நீ தருவாயாக. இலாமா ஷவ்வக்தஹும் இலை, சாலிஹீன்களுக்கு என்ன ஆசையை நீ கொடுத்தியோ அந்த ஆசை எனக்கு தருவாயாக. ஒரு ஆள் துவா ஓதுற சத்தம் கேட்டுச்சு. அப்ப ரசூல்லா சொன்னாங்க, அந்த மனிதர் இன்னொரு அதனுடைய சகோதரியான இன்னொரு துவாவையும் சேர்த்து கேட்டால் நல்லா இருக்குமே, அதனுடைய சகோதரியான இன்னொரு துவாவை கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரசூல்லா கருத்து சொன்னாங்க. உடனே அனஸ் ரலியல்லாஹு போய் அந்த துவாவை இப்படி சொல்லவுமே, அல்லாஹும்ம இன்னி பிமா யுனஜ்ஜினி பிமா கவஃப்தனி, யா அல்லாஹ் நீ எதை கொண்டு என்னை அச்சம் ஊட்டினாயோ அதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு துவாவை அந்த மனிதர் அவரா ஓதிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை போய் அந்த இவங்க சொன்ன மாதிரி துவா ஓதின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை கேட்டுட்டு, எனக்காக என் உம்மத்துமார்களுடைய பணியை நான் சிறப்பாக செய்ய துவா செய்ய சொல்லுங்க அந்த ஆள்கிட்ட. அல்லாஹ் எனக்கு எந்த ஒரு ஏகத்துவ பணியை மக்களுக்கு தந்திருக்கானோ அதில் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும். அதே மாதிரி என் உம்மத்துமார்களுக்கு நான் பணியை சிறப்பாக பண்ணணும், இதுக்கு எனக்கு துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு சொல்லி விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருன்னு பேர்லாம் கேட்கல. உடனே அனஸ் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்த உடனே இதை மாதிரி அவங்களுக்கு ரசூலுல்லாவுக்கு நீங்கள் துவா செய்யணுமா, உன் பேர் என்னன்னு கேட்டா, உன் பேர் என்ன, பேரை சொல்லலை. இவங்க துவாவும் ஓதலை. வந்து சொன்னாங்க, அவங்க ஒண்ணுமே பதில் சொல்லல. பேரை கேட்டாங்க, பேரை சொல்லல. முதல்ல உண்மை அறிமுகம் பண்ணுன்னு சொன்னாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க, உங்க பேரை அவட்ட அறிமுகம் பண்ணுங்க. அப்பதான் போய் சொன்னாங்க, நான் தான் அனஸ் ரலியல்லாஹு. அப்படியா, மர்ஹபம் பி ரசூலி ரசூலில்லா, நீ ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்த தூதரா அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி நான் அவங்கள வந்து பார்த்துருக்கணும். என்ன சொன்னாங்க, முறைப்படி நான் அவங்களுக்கு வந்து நினைச்சிருக்கணும், சலாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன்னு சொல்லு ரசூலுல்லாஹ்ட்ட, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ரசூலுல்லாஹ் எப்படி புனிதமான நபின்னு சொன்னா, மாதங்களில் ரமலான் எப்படி புனிதமோ அதே மாதிரி அந்த நபிமார்களில் சிறந்தவர்கள். இந்த உம்மத்து எவ்வளவு சிறந்தது தெரியுமா, வெள்ளிக்கிழமை நாட்கள் எப்படி சிறந்ததோ அது மாதிரி இந்த உம்மத்து சிறந்தது என்பதை நான் சொன்னதாக நீங்க சொல்லுங்க என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அப்பதான் கபூர்ல வைக்கப்பட்டிருக்கு. மதீனாவே அழுகையில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம், ஆள் தெரியல, குல்லு நஃப்ஸின் தாயக்கத்துல் மௌத், எல்லா துன்பத்துக்கு பிறகு ஒரு இன்பம் உண்டு, ஒரு துக்கத்துக்கு பிறகு ஒரு சந்தோஷம் உண்டு, ஒவ்வொரு இழப்புக்கு பிறகும் ஒரு ஆறுதல் உண்டு. அல்லாஹ் விஷயத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள். சோதனை என்றால் என்ன தெரியுமா, நன்மையை விட்டும் தடுக்கப்பட்டவரே சோதனை. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் உங்களுக்கு பாக்கியத்தை தான் தரும், சோதனையை தராது. சத்தம் கேட்டது, ஆள் இல்லை, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்று அலி ரலியல்லாஹு விளக்கம் கொடுத்தாங்க. இப்படி பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தில் இருந்து எல்லா விஷயங்களிலும் இப்ராஹிமுல் ஹவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, நான் மதீனாவுக்கு போனேன், பயணம்பா போனேன், மயங்கி விழுந்துட்டேன், ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன். திடீர்னு தண்ணி தெளிக்கிற சத்தம், முழிச்சு பார்த்தேன், ஒரு வெள்ளை குதிரையில் நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர். என் குதிரையில் ஏறு, என்னோடு பயண தோழனாக வருகிறாயா, நானும் என் கூட என் பயணம் செய்து வருகிறாய் என்று என்னை வெள்ளை குதிரை ஏற்றினார்கள். ஒரு எட்டு தான் எடுத்து வச்சிருப்பேன், மதீனா தெரியுது எனக்கு. ஒரு எட்டு தான் எடுத்து வச்சிருப்பேன், மதீனா ஊர் தெரியுது. இது எங்க இப்ப என்ன தெரியுது, மதீனா தெரியுது. இறங்கு கீழே, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் சலாம் சொன்னேன்னு சொல்லு, அவங்களுடைய சகோதரர் ஹித்ர் உங்களுக்கு சலாம் சொன்னதாக சொல் அப்படி சொன்னாங்க. யார் சொல்றா, இப்ராஹிமுல் ஹவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்படி பார்க்கிற பொழுது அபுல் ஹசன் ஷாதிலி, இன்னைக்கு ஷாதிலியா தரீகாவினுடைய முக்கியமான ஒரு இமாமா இருக்கக்கூடிய அபுல் ஹசன் ஷாதிலி இமாம், அவங்க சொல்லுவாங்க, நான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு காட்டிலே ஈத்தாப் என்ற ஒரு காட்டிலே சந்தித்தேன். எனக்கு துவா செய்தார்கள், அல்லாஹ் உள்ளூரில் இருக்கும் பொழுதும்
வெளியூரில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் அழகான கருணையை கொண்டு உனக்கு கருணை செய்வானாக எனக்கு வாழ்த்தினார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். யார் சொல்வா? அபுல் ஹசன் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. பயானுடைய நிறைவுக்கு வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு துவா என்ன தெரியுமா? அதை நம்ம ஓதணும். அபுல் ஹசன் சாதி இமாம் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அஸ்லிஹ் அல்லாஹும்ம மக்ஃபிர் அன் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம மஸ்துர் உம்மத் முஹம்மது, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உம்மத்தை நீ மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம அர்ஹம் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு ரஹ்மத் செய்வாயாக, அல்லாஹும்ம மஸ்துர் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உம்மத்தை நீ பாவத்தை மறைப்பாயாக, அல்லாஹும்ம அஜ்புர் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உம்மத்துமார்கள் செய்த அந்த குற்றங்களுக்கு நீ நிவர்த்தி ஏற்படுத்துவாயாக என்று யார் சொல்வார்களோ குத்திப மினல் அப்ரார், அவுலியாக்கள் லிஸ்டில் அவர்கள் எழுதப்படுவார்கள். இது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவா என்று யாஃபி இமாம் எழுதுவாங்க. அப்ப இந்த மாதிரி துவாக்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம் சொல்ல வேண்டும். சொல்லி வலிமார்கள் எப்படி தம் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை எந்தெந்த வலிமார்களுக்கெல்லாம் என்ன பாக்கியங்களை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதே மாதிரி நாம திக்ர் செய்யறோம்லங்க, ஃபதுக்குரூனி அது குறுக்கும், நீங்க நினைங்க நான் நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். நாம எப்படி நினைக்கிறோம்னா, நீ நினைச்சாதான் நான் நினைப்பேன் அல்லாஹ் சொல்ற மாதிரி தெரியுது. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஃபதுக்குரூனி அது குறுக்கும், நீங்கள் நினையுங்கள் அப்புறம் தான் நான் நினைக்கிறேன். நாம் என்ன அதுக்கு அப்படி ஒரு அந்த விஷயமாட்டு ஒரு கல்வியில் ஒரு சர்ச்சை நடந்தது. ஷேக் நஸ்ருல் ஹராயித்தி சொல்றாங்க, ஒரு மகான் சொன்னாரு அப்படி இல்லை, அதாவது ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்றார்னா முதல்ல அல்லாஹ் அதை நினைச்சாதான் அவர் செய்ய முடியும். அவர் அல்லாஹ் அவர் நினைக்க முடியாது அப்படின்னு ஒரு மகான் சொல்ல, நான் சொன்னேன் அப்படி கிடையாதுன்னு சொன்னேன். முதல்ல நாம திக்ர் செய்யறதுக்கு முந்தி நாம திக்ர் செய்யறோம்னா தஸ்பீஹ் கூட்டுறோம்னா விளங்கிக்கணும், அல்லாஹ் நம்மளை நினைக்க ஆரம்பிச்சுட்டான், அதனால தான் நாம நினைக்கிறோம் அப்படின்னு, அதுதான் உண்மை அப்படின்னு ஒரு மகான் சொல்ல, நஸ்ருல் ஹராயித்தி சொன்னாங்க அப்படி கிடையாதுன்னு சொன்ன உடனே அந்த மகான் சொன்னாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, சுதந்திரம் இருந்தால் கூட எனக்கு தான் இந்த கருத்தை சாட்சியா இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிதான் முடிக்கல. அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் இடையில வந்து தற்போது இறங்கிட்டாங்க, ஒரு கரை வந்து இறங்குற மாதிரி சொல்லி சொன்னாங்க. சதக்க சொன்னது கரெக்ட். ஒரு மனிதர் அல்லாஹ்வை நினைக்கிறார் என்றால் அல்லாஹ் அவர் நினைக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அதை நினைத்தார். உமா தஷாவுன்னு இல்லா இஷா அல்லா, நீங்க அல்லாஹ் நாடாம நீங்க நாடவே முடியாது. அல்லா தராங்க, நாம நாட முடியுமா? அல்லாஹ் நாடாதான் நம்ம நாட முடியும். அது கரெக்ட். அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஒரு கல்யாணம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயானுடைய நிறைவு வந்தேன். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தேன், கல்யாண வீட்டுல சாக்லேட் வரும் பார்த்துக்கலாம், சாக்லேட் சுன்னத், மாப்பிள்ளை பொண்ணு இருக்கும்போது சாக்லேட் சந்தோஷத்துக்கு சாக்லேட் வழங்குவாங்க, சுன்னத். அப்படி வளரும்போது இறைநேசர்களுடைய கல்யாணம், ஒரு பெண் அபுதால் ஒரு ஆண் அபுதால், அதாவது அபுதால் என்று வலிமார்களுடைய வீட்டு கல்யாணத்துல பெண்ணும் அபுதால் ஆணும் அபுதால், அந்த கல்யாணம் விட்டு எல்லாரும் இருந்தாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருந்தாங்க. வலிமார்கள் என்ன சாக்லேட்டா இருந்தாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வலிமார்கள கராமத்தான பட்டுன்னு ஆகாயத்தை அடித்தாங்க, வைரத்தில் வந்தது மேல வைரத்தில் மீன் போட்டாங்க. ஒவ்வொரு இளைஞரும் இப்படி தன்னுடைய ஆகாயத்தில் தட்டாங்க, வைரத்தில் வந்தது. மாப்பிள்ளை பக்கத்துல ரெண்டு பேரும் எழுதினார்கள், வந்தவர்கள் எழுதினார்கள். கராமத்துல அங்க எல்லாத்துக்கும் பரிசு மொழி எழுதினார்கள், கராமத்து மொழி இல்லாது. அப்ப அந்த கூட்டத்தில் நிலைக்கு பதிலாக சொல்றாங்க, என் பங்குக்கு ஏன் நான் சும்மா விடணும் அப்படின்ட்டு நம்ம எப்படி தட்டின எனக்கு குங்கும போகுது, அதை வச்சு நான் மனக்கட்டிக்கு போறேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஜோக் அடித்தாங்க பக்கத்துல. என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு மாப்பிள்ளையா இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்க தான் ரொம்ப தகுதியான ஆள் என்னை பத்தி சொன்னாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இங்க இருக்கிறாங்க மாக்கானத்தில் ஜமாஅத்தி நீ உருசியை கைவிட்ட இறைவில் பக்தாதி, இந்த இடத்துல எத்தனையோ பேர் மாப்பிள்ளையா உட்கார்ந்துருக்காங்க, இந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் விட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு நீங்க மட்டுமே தகுதியானார். ரஷ்யாவில் ஒரே ஒரு மனுஷன் என்ன செய்யணும், ஒரே கற்பழிச்சுட்டே இருந்தான், பலகீனமான வீடுகளில் கற்பழிச்சுட்டு இருந்தான். அப்போ உடனே ஒரு நாளைக்கு ஒரு வயசான ஒரு பொம்பளை வந்து சொன்னா, யார்கிட்ட, ஒரு பெரியவங்கள்ட்ட, அபூ சயீத் கஸ்ஸாப்கிட்ட, இன்னைக்கு என் மகளை புரிய வச்சிருக்கான், என் மகளை இன்னைக்கு கற்பழிக்க போறான்னு புரிய வச்சிருக்கான், நீங்க வழிமாறுகளே இவங்களை காப்பாற்றுங்க, பெரியவங்களே அதை சினி என் பிள்ளையை காப்பாற்றுங்க, இன்னைக்கு அவன் கிளம்பி வந்துட்டான் கை பிள்ளையை கற்பழிக்கிறதுக்கு, பெரிய வழிமாறுகள்கிட்ட ஒரு வழி இல்லாதவங்க உடையிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ கபர்ஸ்தானுக்கு போ, நீ கபர்ஸ்தானுக்கு போ, அங்க யாரோ உன்னை காப்பாற்றுக்கு ஆள் கிடைக்கும் அப்படின்னு. அங்க போனா அங்க உட்கார்ந்து
நீ அபூ சயீத் கசாத்து திருவப்போ அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இறந்தவங்கள்ட்ட போன உயிர் உள்ளவங்கள்ட்ட போனா இறந்தவங்கள்ட்ட போங்கிறிய, கபிரஸ்தானுக்கு போனா உயிர் உள்ளவர்கள் இப்படியே எல்லாரும் சேர்ந்து என்னை அழைக்கிறீங்களே, என்னை யாருதான் காப்பாற்றுறது அப்படி சொன்னாங்களாம். நீ போ, இப்போ போ, உனக்கு அவர் அபூ சயீத் கசாத்து செய்வார். உடனே இந்த செய்தியை அபூ சயீத் கசாத்து போய் சொன்ன உடனே உடான் சவுண்டு போட்டு வந்துட்டான். திடீர் சத்தம் கேட்டது. அந்த அநியாயக்கார அரசன் கற்பிடிக்க குதிரையில் வந்தான். குதிரையை தூக்கி வீசி அவன் இறந்து விட்டான். அப்படிதான் சொன்னாங்களாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்லி விட்டேனே, அது யாரு தெரியுமா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் கபர்ஸ்தான் நின்றுட்டு பயான் இதோ நிறைய பேருக்கிறேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அவனை அழிக்கிறதுக்கு நான் துவா செய்ய அந்த மனசு இல்லை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி விட்டேன், இவனை கொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுதான் அனுப்பி விட்டேன். அவங்க திரும்ப எனக்கே அவர் துவா செய்வாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவனை கொல்றது கூடும். ஏன்னா அவங்களே ஒரு சின்ன பையனை கழுத்தை பிரி கீழே பண்ணாங்கல்ல, அவங்க பிறந்தால் அயாத்தா இருந்த பிள்ளையே தகப்பனே கொண்டுருவாங்க. அதனால இந்த மாதிரி இறைநேசர்களுடைய ஆசானாக இருந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை நமக்கு, இந்த செய்திகள் நமக்கும் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்திக்கணும் ஒரு ஆர்வத்தை கண்டிப்பா கொடுத்திருக்கணும். ஏன்னா அந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு ஆர்வம் உண்டாயிருக்கு. நான் சொன்னது ஒரு 40% தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு சதவீதம் இன்னொரு கூட்டத்தில் சொன்னால்தான் நமக்கு நிம்மதி வருது. ஏன்னா நம்ம பொதுக்குரு மகாசின் மூத்தாக்கும் வலிமார்கள் வரலாறு பேசுறது, சஹாபாக்கள் வரலாறு பேசுறது, ரசூலுல்லாஹ் வரலாறு பேசுறது இதெல்லாம் நமக்கு அமல் இல்லை. இதை பேசுறது மூலமா நம்ம நாட்டுக்கு வலிமை, நம்ம ஈமானுக்கு வலிமை, நம்முடைய ரூஹுக்கு வலிமை ஏற்படுத்தணும். அதுதான் இந்த காலத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த ஒரு தௌஃபீக் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வசீலாவாக இருக்கணும் நினைக்கிறோம். அல்லாஹ் இந்த தலைப்புல பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த இப்ராஹிம் ஹஜரத் அவர்கள், ஏன்னா அதுக்கு அந்த தலைப்பு நீங்க போடுறதுன்னு உரிமையோடு நான் சொன்னேன். அதற்கு எனக்கு போட்டு அளந்துபடுத்தினாங்க. அல்லாஹ் தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம நசீபாக்கி தருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.